பொருளாதார முற்றுகைக்கு பதிலடி. கடல் உயிரினங்களை ஆயுதமாக்கும் ஈரான். ஹார்முஸ் நீரிணையில் புதிய போர் வியூகம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் பொருளாதார தடைகள் மற்றும் கடல்வழி முற்றுகைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் ஒரு விசித்திரமான மற்றும் சர்ச்சைக்குரிய போர் உத்தியை கையில் எடுத்துள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்க வெடிகுண்டுகள் பொருத்தப்பட்ட மற்றும் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்ட டால்பின்களை ஈரான் பயன்படுத்தக்கூடும் என்று த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் இந்த திட்டம் மிகவும் ஆபத்தானது. டால்பின்களின் உடலில் கண்ணிவெடிகளை பொருத்தி அவற்றை எதிரி கப்பல்களை நோக்கி நீந்தச் செய்வது திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். கப்பலின் அடிப்பகுதி இந்த டால்பின்களை நெருங்கும் போது அவற்றில் உள்ள வெடிகுண்டுகள் வெடித்து கப்பலை தகர்க்கும். இது ஒரு வகையான காமிகாசோ அல்லது தற்கொலைப்படை தாக்குதல் முறையாகும். பொருளாதார நெருக்கடி முற்றி வரும் நிலையில் ஈரான் தனது தற்காப்பிற்காக இதுவரை பயன்படுத்தாத இத்தகைய விசித்திரமான ஆயுதங்களை பற்றி சிந்தித்து வருவதாக பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் கருதுகின்றனர். இராணுவ தேவைக்காக டால்பின்களை பயன்படுத்துவது ஈரானுக்கு புதிய விஷயமல்ல. கடந்த 2000ஆம் ஆண்டிலேயே சோவியத் யூனியனிடமிருந்து இத்தகைய பயிற்சி பெற்ற டால்பின்களை ஈரான் வாங்கியதாக பிபிசி செய்தி தெரிவிக்கின்றன. அந்த டால்பின்கள் அவற்றின் முதுகில் ஈட்டிகளை தாங்கிச் சென்று இலக்குகளை தாக்க தகுந்தவாறு பயிற்சி அளிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இந்த மிரட்டல்களை அமெரிக்கா சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஹார்முஸ் நீரிணையில் கண்ணிவெடிகளை வைக்கும் ஈரானிய படகுகளை கண்டதும் சுட அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். தற்போது ஈரானின் நெருக்கடியில் இருக்கும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க அமெரிக்க கடற்படை பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறது. MH-53 ஹெலிகாப்டர்கள் கண்ணிவெடிகளை கண்டறிய உதவும். ஆளில்லா கடல் ட்ரோன்களை ஆபத்தான பகுதிகளில் மனித நடமாட்டமின்றி சோதனையிடுகிறது. ஆச்சரியமாக தோன்றினாலும் அமெரிக்காவும் தனது கடல்சார் பாலூட்டி திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற டால்பின்களை கண்ணிவெடிகளை கண்டறிய பயன்படுத்தி வருகிறது. இந்த கடல்வழி முற்றுகையினால் ஈரானுக்கு இதுவரை சுமார் $4.8 பில்லியன் எண்ணெய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பென்டகன் மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இந்த இழப்பை சரி செய்யவும் அமெரிக்காவின் பிடியிலிருந்து தப்பவும் ஈரான் இத்தகைய விபரீத போர் முறைகளை கையாள துணிந்துள்ளதாக தெரிகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன ட்ரோன்கள் போர் முனையில் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் கடல்வாழ் உயிரினங்களை போருக்கு பயன்படுத்துவது மனிதநேயமற்ற செயல் என சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள ஹார்முஸ் நீரிணையில் அடுத்து என்ன நடக்கும் என்பது உலக நாடுகளின் கவலையாக உள்ளது.